அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போறது வந்து இப்போ ஜம்ப் பண்ணி எப்படி லீஃப் ஆகணும்னு இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஜம்ப் பண்ற பிளேயரை நம்ம டிஃபெண்டர் அவனை எப்படி அட்டாக் பண்ணி பிடிக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆக்சுவலா வந்து ஜம்ப் அடிச்சு மேலே ஏறுறான். அப்போ வந்து நம்ம டிஃபென்ஸ் அந்த டயத்துல என்ன பண்ணி எப்படி பிடிக்கணும், எந்த மாதிரி பிடிச்சா அவன் லாக் ஆகும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வர்ற குடியர ஜம்ப் அடிக்கும் போது எப்படி பிடிப்பேன், நான் ஜம்ப் அடிக்கிறேன் எப்படி பிடிப்பேன் நான் சொல்லி தரேன். ஜம்ப் ஏறிடுயா, ஏறவன கை கொடுத்தோட கீழே குனி கட் பண்ணு. கட் பண்ணும்போது டைவர்டிஸ் போ. பாடுறேன். இப்ப ஜம்ப் இங்க வந்து ஏறும்போது நீ குனிகிற, குனியும் போது நான் மேல ஏற ஆரம்பிக்கிறேன். ஏறும் போது நீ என்ன பண்ண, அப்படியே கை கொண்டு வரக்கூடாது. நீ என்ன பண்ணும், ஒரு பாடியை லைட்டா மேல தூக்கும் போது என்ன பண்ணுவான், கீழே அவன் மேல பாடி அவன் மேலதான் விடும். இப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரஃபன்ஸ் ஓடி வச்சு ஓடியா. நான் குனியும் போது இப்ப குனிகிறேன். இப்ப ஏறி ஜம்ப் ஏறும்போது பாடியை கவர் பண்ணி மேல ஏறி கொஞ்சம் நின்றுட்டீங்கன்னா சோடுல வாங்கிக்கணும். நின்றுட்டா உன் பாடி என்ன அங்கேயேதான் விழுவும். நீ கீழே விழுவறான்ட்டு பிடிக்க ரெடி. இப்ப வர்றான், நான் கவர் பண்றேன். கவர் பண்ணும் போது என்ன பண்ணிடுறேன், பாடியை நின்றுடுறேன். இப்ப ஜம்ப் ஏறாங்கும் போது நம்ம கீழே டைகோல்டு பிடிக்கிற மைண்ட்ல மட்டும் போக கூடாது. ஏறினாலும் என்ன பண்ணிட்டோம், பாடி என்ன பண்ணும், கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிடும். லிஃப்ட் பண்ணும் போது பாடி என்னாவும் நம்ம ஷோல்டர்ல தான் கிடக்கும். ஷோல்டர்ல கிடக்கும் போது ஃபேஸ வந்து நேரா நீட்ட கூடாது. புரியுதா இல்லையா? என்ன பண்ணும், கொஞ்சம் திரும்பிக்கணும், ஷோல்டர்ல தான் வாங்கணும். இப்ப ஒரு நார்மல் வந்து அவ்வளவுதான் கொண்டு வந்து சரியா. இப்ப நம்ம குடியறோம் ஒடியா, ஆர்ச்சிக்கும் அப்படிதான். இப்ப ரைட் ஆர்ச்சி நிக்கிறான் பண்ணு, என் பேரு குடியும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு தெரியும். இப்ப நான் ஒருத்த ஒடியாரும் போது ஏறும்போது தெரியும். அப்ப நீ என்ன பண்ண, குனியறவன் டக்குன்னு என்ன பண்ணிடணும், பாடியை லிஃப்ட் பண்ணிடணும். நிமிரும் போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் வந்து இங்கதான் விழுவும். நீ கீழே மட்டும் குனிஞ்சு இப்படி விழுந்துனா என்ன பண்ண, கையை வச்சுட்டு மேல ஜம்ப் அடிச்சு போயிடும். அவனை ஜம்ப் பண்ண விடக்கூடாது. கொஞ்சம் ஏற மைண்ட் அவங்க வந்தோன்னா ஏற போயிடுவான். நீ ஏற போகும்போது நீ காலம் பிடிக்கலாம்னு கீழே மறுபடியும் விழுந்து பிடிக்க கூடாது. என்ன பண்ணும், லைட்டா பாடியை நின்றுனா போதும், ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுவான். பண்ணு பார்ப்போம், கொஞ்சம் நிறுத்துவோம். சும்மா நார்மலா ஏறா. இப்ப இது என்ன பண்ணா சைட் ஜம்ப், அது என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஏற்ற பத்தா கவர் பண்ணும் போது இதை செய்யணும். மிஸ்டேக் பண்ணாத, நல்லா கவர் பண்ணு. கீழே விழுந்தா இதான்டா, இதை கீழே இருந்து பிடிக்க ஏறதான் போகணும். கவர் பண்ணும்போது ஜம்ப் பண்ணும்போது கவர் பண்ணு. இது பண்ணக்கூடாது. கவர் பண்ணும்போது அவன் ஜம்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், எந்த ஒரு ஸ்கில்லுமே நம்ம ஜம்ப் பண்ணும் போது பிடிக்கணும் அப்படி மைண்ட்ல போக, நம்ம போவோம், அவன் ஜம்ப் ஏறான் அந்த டயத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். புரியுதா? அவன் ஜம்ப் பண்ற மாதிரி ஆன்சரை மட்டும் அப்படி இழுத்துட்டு கூட போக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால அந்த டயத்துல என்ன பண்ணணும், அந்த டயத்துல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். எல்லா ரைடும் இதுவும் பண்ணக்கூடாது. எப்ப ஜம்ப் எந்த பேரு ஏறு அவ்வளவுதான். நீ கவர் பண்ணிடணும் தம்பி. இது ஜம்ப் பண்ணி புடிச்சான்னு என்ன பண்ணு, டிஃபென்ஸ் கவர் பண்ணி பிளாக் பண்ணு. வெரி குட்ரா. எவ்வளவு பெரிய ஜம்ப் பண்ணி வெளியே போற பிளேயரையும் ஈஸியா லாக் பண்ணிடலாம். நம்ம தெரியாம ஜம்ப் பண்ணும் போது கீழே குனியா ஜம்ப் பண்ண மறுபடியும் என்ன பண்ணுவோம், அது காலை பிடிச்சி குனிஞ்சுட்டே தான் இப்படி பிடிக்க போவோம். அதுல போனா ஈஸியா வெளியே போயிடுவான். அவன் லாக் பண்ணா கொஞ்சம் லைட்டா லிஃப்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தவா. இது எல்லா டைமும் இதை பண்ணக்கூடாது. அவன் ஜம்ப் ஏறாங்கன்னு மைண்ட் வந்தா முடியும். ஃபாஸ்டா பண்ணு.
இப்ப நல்லா பண்ணா பத்தியா, அது கழுத்தை எங்க வச்சுக்கிட்டான், எனக்கு குனி குனி வா. இப்ப ஜம்ப் ஏறும்போது இந்த இது பண்ணு குனிய பிடிக்க போகும்போது இந்த ஷோல்டர் வந்து இந்த கழுத்தை திருப்பிடணும். இந்த தலையை பிடி கொடுத்துக்கணும்னா இதுல அடிப்படும், புரியுதா? இதுல வாங்கிட்டு இந்த ஷோல்டர்ல தான் வாங்கி, அவ்வளவுதான், ஷோல்டர்ல தான் வாங்கணும். புரி, அவ்வளவுதான்டா. வெரி குட். இப்ப பத்தியா அவனால என்ன பண்ண முடியல, ஜம்ப் ஏறிட்டானாவே கொஞ்சம் பாடி நின்றுனாவே அவனால என்ன பண்ண முடியாது, ஜம்ப் ஏறி விழுக முடியாது. நீ கீழே ஜம்ப் வர நாங்க வரும்போது நீ விழுந்து கீழே விழுந்து பிடிக்கணும்னு நினைச்சா ஆட்டோமேட்டிக்கா ஜம்ப் ஏறி போயிடுவான். ஜம்ப் அடிக்கிற பிளேயரை ஈஸியா லாக் ஆக்கலாம், ஒரே மிஸ் இதுதான். சும்மா லைட்டா பாடி வரும்போது ஏறினா கொஞ்சம் பாடியை லிஃப்ட் பண்ணிடும். அதுக்கு மூஞ்சியை கூட கூட ஃபேஸ் அடியாது, ஷோல்டர்ல தான் வாங்கணும். ஷோல்டர் வாங்கி இந்த இதுல டை ஹோல்டர் அப்படியே போட்டு கட்டி பிடிச்சிடும். போட்டு பாடியை முன்னால கொண்டு வரணும், இப்படி விழக்கூடாது. சரியா பண்ணு. Very good.